ரியாஸ் அப்படின்னா நண்பர் ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு, விவோட V50 இல்ல மோட்டரோட H50 ப்ரோவா ரெண்டுமே ஒரே பிரைசிங்ல தான் ஆஃப்லைன்ல வந்து சுத்திட்டு இருக்கு. ஆன்லைன்ல ஆனா கொஞ்சம் பிரைஸ் டிஃபரன்ஸோட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தேன். இந்த ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்ல இது பெஸ்ட் அது பெஸ்ட்லாம் கிடையாது. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 7 Gen 3 தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ரெண்டுமே டே டு டே யூஸுக்கு நல்லா இருக்கணும். ரொம்ப ஹெவியா கேம் விளாடுவீங்க, நான் தொடர்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேம் விளாடுவீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா லேக் ஃபீல் பண்ணுவீங்க, ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. விவோட V50 வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு பர்சனலா ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, செல்ஃபி சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி பேக் கேமராலையும் சரி, அல்ட்ரா வைட்லயும், பிரைமரிலையும் சரி, அல்ட்ரா வைட்லயும் சரி, ரெண்டுத்துலயுமே எடுக்கிற லோ லைட் போட்டோஸ், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டே டைம்ல எடுக்கிற போட்டோஸும் நல்லா இருந்துச்சு. அந்த ஜியாக்ஸ் ஆப்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நல்லா இருந்துச்சு. பேட்டரி லைஃபும் வந்து நல்லா இருக்கு. எஸ்ஓடி பொறுத்த வரைக்கும் ஒரு 7 ஹவர்ஸ்க்கான எஸ்ஓடி வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க சொன்ன ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா அந்த ஃபன்டச் ஓஎஸ் அவங்க நெகட்டிவ் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து சாம்சங் டிவைஸ்ல இருந்து இங்கே வந்து விவோட V50க்கு வந்து லேண்ட் ஆனாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 UI அளவுக்கு இங்கே ஸ்மூத்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வேற ஏதாவது ஃபோன்ல இருந்து வரீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஃபன்டச் ஓஎஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக தான் தெரியும். இதே நீங்கள் விவோ ஆர் ஐக்கூல இருந்து வரீங்கன்னா உங்களுக்கு ஃபன்டச் ஓஎஸ் பெரிய நெகட்டிவாக வந்து தெரியாது. ஸோ இதுதான் விவோட V50 பொறுத்த வரைக்கும். இல்லப்பா எனக்கு UI வந்து செம கிளீனாக இருக்கணும், எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாகவும் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீகன் லெதர் பேக், நான் கேஸ் போடாமல் ஃபோனை யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கனாலும் சரி, இல்லை எனக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் வேணும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா மோட்டரோலாவுடைய H50 ப்ரோக்கு வந்து செம எட்ஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 3x டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கனால போர்ட்ரேட் ஷாட்ஸும் நல்லா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடிட்ல வந்து ஒரு ரிவ்யூல வந்து படித்தேன். ஆனால் அந்த ரிவ்யூலேயே வந்து தெளிவாக சொல்லியிருந்தது என்னன்னா, என்னதான் செல்ஃபியில் ஒரு 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்திருந்தாலும் செல்ஃபிஸ் ஆவரேஜாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்மாலர் பேட்டரி இருக்க போது, ஸோ அதனால நீங்கள் ஸ்க்ரீன் ஆன் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. 4500 mAh தான் இருக்கு. ஸோ அப்படின்றனால நம்ம ஸ்க்ரீன் ஆன் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் எதிர்பார்க்கலாம். இல்லை எனக்கு மோட்டரோலால H60 ப்ரோக்கு போகலாம்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் சூப்பராக இருந்துடும். ஏன்னா இங்கே ஒரு 6000 mAh பேட்டரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்ல இது ரெண்டு விட பெட்டராக வந்து இருக்கும். மீடியாடெக்கோடைய 8350 எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்றதுனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் பெட்டரா இருக்கும். ஆனால் நெட்வொர்க்ல இப்போ வரைக்கும் எந்த விதமான குறையும் நிறைய பேர் சொல்லல. ஸோ நெட்வொர்க்ல மட்டும் தான் எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு மீடியாடெக் அப்படின்றனால. மிச்சப்படி வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஒரு 3x டெலிஃபோட்டோ வந்து இருக்கு. அதே மாதிரி செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு செல்ஃபிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விவோடைய போன்ஸே ஓகே, எனக்கு நிறைய செல்ஃபிஸ் தான் எடுப்பேன், செல்ஃபி வீடியோஸ் தான் எடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அல்ட்ரா வைடை யூஸ் பண்ணி நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை வந்து சூஸ் பண்ணலாம் விவோடு. இல்லை எனக்கு கிளீனான UI, ஒயர்லெஸ் சார்ஜிங், அப்புறமா நான் கேஸ் பண்ணாம தான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மோட்டரோலா வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன ஃபோன் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.